இப்போ மேயர் பிரியா வந்து அவங்களுக்கு மனு கொடுக்க போனால் கூட லிப்ஸ்டிக் யாரும் போட முடியாது போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் தப்பேதார் இடையே நிலவி வரும் பிரச்சினை குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு கவலைப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம். ஆனால் இதெல்லாம் இப்போது இருக்கின்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகமோ குறிப்பாக மேயரோ துணை மேயரோ அவர் கண்டுகொள்வது கிடையாது. சென்னை மாநகராட்சி எப்படி சீரழிஞ்சால் என்ன என்ற வகையில் தான் இன்றைக்கி கொசு தொல்லை பார்த்தினா அதிகமான இருக்குது. கிட்டத்தட்ட 13,000 பேர் இன்றைக்கி டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி கொசு ஒழிக்க வேண்டும் அந்த எண்ணம் கூட இல்லாமல் இன்றைக்கு மாநகராட்சியில் ஒரு ஈகோ பிரச்சனை. அதாவது டெப்டி மேயருக்கும் மேயருக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை. அதாவது கமிஷன் வாங்குவதில் ஒரு ஈகோ பிரச்சனையில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு உள்குத்து நடந்துட்டு ஒருத்தர் முதுகில் குத்துற வேலையாக இன்றைக்கி ஒட்டுமொத்த மாநகராட்சி இன்றைக்கி ஸ்தம்பித்திருக்கு. லிப்ஸ்டிக் அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் பிரச்சனை இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இப்போ மேயர் பிரியா அவங்களுக்கு மனு கொடுக்க போனால் கூட லிப்ஸ்டிக் யாரும் போட முடியாது போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்னால அவங்க கனவுல பெரிய எதிரியாக இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு. பஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் இந்த வைஜெயந்தி மாலாவும் இந்த பத்மினியும் ஒரு ஆட்டம் வரும் இல்லையா, நடனம் வரும் இல்லையா, அதில் ஒருத்தர் பாடுவாங்க, என்ன பாடுவாங்க, இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ, இடி இடித்தால் மழையாகுமோ பேதை பிணை இடி இடித்தால் மழையாகுமோ, இன்னொருத்தி நிகராகுமோ, அந்த மாதிரி நீ எனக்கு நிகரா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி லிப்ஸ்டிக் கூட இன்றைக்கி ஒரு அடிப்படையான விஷயம். இந்த பெண்கள் லிப்ஸ்டிக்ன்றது அதை கூட இன்றைக்கி பூசக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு தடை போடுகின்ற வகையில் அந்த அம்மாவை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெரிய அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைலாம் பண்ணும்போது அடிப்படை விஷயமாக இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்பு வசதி சென்னையில் அதில் கவனம் செலுத்தாமல் சென்னை மாநகராட்சியில் கமிஷனுக்கும் இந்த லிப்ஸ்டிக் அடித்தவங்களுக்கு தான் இன்றைக்கி பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது ஒரு நிலைமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.